எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்றும் எண்களின் மூலம் பல ஆராய்ச்சிகள் கொண்டு பலருக்கும் ஒளிவிளக்கை ஏற்றி வரும் தைரியமங்கை பணவரவு எண்களும் அதன் குறியீடுகளும் என்ற தலைப்பில் கனமழையாக கொட்டி தீர்க்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள்பெருஞ்சோதி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கிக்கிறேன். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் வணங்கிக்கிறேன். எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராஜநிலை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த ஒரு மாநாட்டுக்கு வர சொல்லி, ஒரு கருத்தரங்கு மாசம் வர சொல்லி இந்த மேடை கொடுத்து இந்த மேடையில நின்று எனக்கு அழகு பார்க்குற என்னோட ஆசான் ராஜசேகர் சாருக்கு ஒரு நான் வணக்கத்தையும் நன்றியும் ரொம்ப ஒரு மனதார தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு பண வரவோட எண்களும் அதனோட குறியீடுகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்சிமம் வாழ்க்கையில பண வரவு ரொம்ப முக்கியங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை அப்படின்னு நம்ம ஔவையார் முதல் கொண்டு நம்ம சித்தர்கள் முதல் கொண்டு நம்ம திருவள்ளுவர் குறள் எழுதுற திருவள்ளுவர் கொண்டு எல்லாருமே நமக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பண வரவுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த எண்களை பயன்படுத்தினா மற்றவங்களுக்கு பண வரவு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னோட சார் எனக்கு கூட்டு தலைப்பு. ஓகேங்களா? இப்ப வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. பணம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். பணம் ரொம்ப நல்லது. பணம் மிக மிக நல்லது. பணம் எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, எல்லாத்துக்குமே பணம் தேவை. பணம் தான் ஆரோக்கியம். பணம் இருந்தா ஆரோக்கியம் ஈஸியா நம்ம வாங்கிட முடியும். பணம் இருந்தாலே உடம்பு சரியில்லாம போகுது. பணம் இல்லை அப்படின்னால மனசு கஷ்டப்படும். மனசு கஷ்டப்படுறதுனால மித்த ஒரு சூழ்நிலையில நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால பணம் இருந்தாலே நமக்கு ஆரோக்கியமே கெடாது, நல்ல ஆரோக்கியமா இருப்போம். அப்ப பணமே ஆரோக்கியம், பணமே கல்வி. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கல்விக்கு ரொம்ப எல்லாம் செலவு பண்ண வேண்டியது இல்லை. இப்பெல்லாம் ஒரு குழந்தை பெற்றுட்டாவே LKG இருந்து UKG சேர்த்துறக்கப்பயே இவ்வளவு ஒரு ஃபண்டு வேணும். அப்புறம் காலேஜ் போகணும், அந்த டிகிரி படிக்கணும், இந்த டிகிரி படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதன் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது சரிசமமா அதுல கோடி கணக்குல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பல நாங்க வாட்டுக்கு போவோம், படிப்போம். எங்க அம்மா அப்பா 5-6 குழந்தைகள் வச்சிருந்தா கூட அந்த பிள்ளைக்கு படிக்கணும், அதை சேர்த்தணும், இது சேர்த்தணும், எதுவுமே கவலைப்படவே கிடையாது. அது வாட்டுக்கு வளர, அது வாட்டுக்கு படிக்க, அது வாட்டுக்கு வேலைக்கு போக, அது வாட்டுக்கு கல்யாணம் சேர்த்துல அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. எல்லாருக்குமே பணம் வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான தேவையா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்துல அந்த குழந்தைகளுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லாத்துக்குமே பாரத்துலதான் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. ஏன் அந்த பாரத்துல நம்ம படிக்க வைக்கிறோம்னா போட்டியான உலகம். எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்குது, அதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆன. அப்ப அந்த போட்டியான உலகத்துல என்னோட குழந்தையும் நல்லா படிக்கணும், மித்தவங்களோட என்னோட குழந்தையும் நல்லாவே படிக்கணும், அந்த அந்த போட்டியில வெற்றி பெற்று என்னோட குழந்தை வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறாங்க. அதனால பணம் வந்து கல்வி வந்து பணமா மாறிடுச்சு. அப்ப பணம் இருந்தா கல்வியை ஈஸியா வாங்கிடலாம். பணம் இருந்தா தானா ஆரோக்கியம் வந்துடும். பணம் இருந்தா சந்தோஷம் தானா வந்துடும். அப்ப பணமே பிரதானம். இங்க வந்து பணமே பிரதானம். ஓகேவா? அப்ப அந்த பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேங்க, ஆனா வரவுக்கான நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ராகு பகவானோட நம்பர். ராகு பகவான் வந்து எப்பயுமே பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. அவர் தொழில் செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் தன்னோட பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கொடுப்பாரு. அந்த 4 அப்படிங்கிறது நம்ம என்ன தொழில் பண்றோமோ அந்த தொழில் இருந்து நம்ம லாபத்தை ஈஸியா கொடுக்கும். நீங்க ஃபோன் நம்பர்ல உங்க ஃபோன் நம்பர்ல 4ஆம் நம்பர் வச்சவங்க உங்களுக்கு ஜாதகத்துல தொழில் பண்ற அமைப்பு இருந்து நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தா அது கண்டிப்பா குடுப்பனதான். ஏன்னா நீங்க ஏற்கனவே தொழில் பண்றீங்க, 4ஆம் நம்பர் உங்க போன்ல இருக்குன்னா உங்களுக்கு லாபம் வந்துட்டே இருக்கும். உங்க போன்ல 4ஆம் நம்பர் இல்ல, நீங்க தொழில் பண்ணல, இல்ல தொழில் பண்ணி நட்டமாயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அங்க 4 யூஸ் பண்ணல, உங்களுக்கு லாபம் இல்லாம நட்டத்துல போயிட்டு இருக்கும். அப்ப என்னோட தொழில் மூலமா எனக்கு லாபம் வரணும், நான் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிறப்ப நீங்க 4ஆம் நம்பர் தைரியமா யூஸ் பண்ணலாம். அது ராகுதசையில நடந்துட்டு இருக்கப்ப நீங்க 4ஆம் நம்பர் யூஸ் பண்ணா உங்களுக்கு உங்க தொழில் ரீதியா வெளியில இருந்து நிறைய பழக்க வழக்கம் பணப்புழக்கெல்லாம் உங்களுக்கு 4ஆம் நம்பர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்த வரிசையில இருக்கிற நம்ம 8ஆம் நம்பர். இன்னைக்கு தேதி 26, 2 கூட்டினா 8. அது சனி பகவானோட நம்பர். எனக்கு எப்பயுமே சனி பகவானோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு எதிரியை அழிக்கக்கூடியவர். ஏன்னா இப்ப இருக்க தச்சமையில போட்டியான உலகத்துல இங்க எதிரி யாரு,
துரோகி யாரு விரோதி யாரு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சொந்தக்காரங்களே விரோதியா இருப்பாங்க, துரோகியா இருப்பாங்க, நண்பனே நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க. தொழில் செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. நாங்களும் அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஜோதிடர்களுக்குள்ளேயே சில கருத்து பேடுவார்கள் வந்து அதுல ஒரு சச்சரவு வரும். ரெண்டாவது ஜோதிடம் பார்க்க வர்றவங்க கூட நேத்து கூட என்னோட ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, ராஜ்நிலை வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நம்பர் எடுக்க வந்த ஒருத்தர். நான் சொன்னேன் ஜோதிடர் நாங்க வந்து நான் கிளாஸ் எடுக்க முடியாது, என்னோட ஆசான் ஆசான் ராஜசேகர் சார் மட்டும்தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நல்லா எடுக்கிறாரு, நல்லா ஆராய்ச்சி பண்ணது. ஏன்னா இந்த கலையை கொண்டு வந்ததே அவர் தான். நீங்க அவர்கிட்டதான் படிக்கணும். எந்த ராஜநிலை ஜோதிடரும் வகுப்பு எடுக்க மாட்டாங்க. நாங்க எங்களோட ஆசானோட வழிகாட்டுதல் படிதான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு நம்பர் எடுக்கணும், நம்பர் மட்டும் எடுக்கணும், நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கற அந்த இடத்துலயும் அவங்க நண்பரா விரோதியா, ஏன்னா நம்பர் எடுக்கிறவங்க எப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. அந்த இடத்துல அந்த 8ஆம் பாவை நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளோட விரோதி யாரு, நம்மளோட நண்பன் என்ன பண்றா அப்படின்னு இந்த 8ஆம் பாவை நமக்கு காமிச்சு கொடுக்கும். நான் அப்பயே பிரச்சனை போட்டு பார்த்தேன், இவங்க நம்பர் எடுப்பாங்களா, இவங்க என்ன சுச்சுவேஷன்ல பேசுறாங்கன்னு போட்டு பாக்குறப்ப எனக்கு அதுதான் காட்டுச்சு. ஏன் அந்த மீட்டிங்ல சொல்றேன்னா அந்த 8ஆம் பாவத்துக்கான விளக்கமும் இதுதான். ஓகேங்களா. ஒரு எதிரியை அழிக்கும். ரெண்டாவது நமக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், என் தொழில ஒரு பிளாக் மேஜிக் நடந்துருச்சு அப்படின்னு உங்க மனசுல ஒரு பட்டுச்சுன்னா 8ஆம் நம்பர் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறப்ப நீங்க உங்க செல்போன் நம்பர்ல அல்லது பின் நம்பர்ல இதெல்லாம் யூஸ் பண்றப்ப 8 ரொம்ப வேலை செய்யும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களோட எதிரிகிட்ட இருந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். 8 அப்படிங்கறத ஜெயிக்கக்கூடிய நம்பர் தாங்க. அது தானா ஜெயிக்கிறத விட எதிரிகிட்ட இருந்து உங்களே ஜெயிக்க வைக்கும். அதான் 8ஆம் பாவத்தோட ஒரு அற்புதமான பலன். ஓகேங்களா. ரெண்டாவது 12ஆம் பாவம். 12 அப்படிங்கிறது நான் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த தொழில் விருத்தி ஆக மாட்டேங்குது. ஏன்னா அடுத்தடுத்து பொருள் வாங்கி அடுத்து பொருள் விற்கும். சில ஃபேக்டரி எல்லாம் போறப்ப ஃபேக்டரியில ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொருள் விற்கக்கூடிய பொருள் வந்து அக்னி மூலையில வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேக்டரியில தொழில் அந்த உற்பத்தி பண்ண பொருள் வந்து அக்னி மூலையில வச்சிருந்தா அது வந்து வெளியே போகாது, சேலுக்கே போகாது. அது தூக்கி நீங்க வாய் மூலையில வச்சீங்கன்னா சேலுக்கு தாராளமா போகும். அந்த மாதிரி என்னோட பொருள் நிறைய உற்பத்தியாகி அது விருத்தியாகி வெளியே போக மாட்டேங்குது, அது மூலம் என்னால் ரன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு 12ஆம் பாவம் யூஸ் பண்ணலாம். நாங்க வாஸ்துல சொல்லுவோம், அதாவது உற்பத்தியான பொருள் வந்து அக்னி மூலையில வைக்காதீங்க, வாயு மூலையில வச்சீங்கன்னா சீக்கிரம் வெளியே போயிடும் அப்படின்னு நாங்க ராஜநிலை வாஸ்துல அதை எடுப்போம். அந்த சூட்சமத்தை நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. இப்ப உங்க போன் நம்பர் அந்த 12 வைக்கிறப்ப தொழில் விருத்தி ஆகும். அடுத்தடுத்து நம்ம தொழில் பண்ண முடியும். நம்மளோட பொருள்கள் டக்குன்னு வெளியே போகும். அதனால அடுத்த கஸ்டமர் வருவாங்க. நமக்கு அடுத்த பணம் பொருளும் அந்த பணத்தை வச்சு வேற அந்த தொழிலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுலதான் 12ஆம் நம்பருக்கான ஒரு சூட்சமம். ஓகேங்களா. ரெண்டாவது 16 அப்படின்னாவே கிட்டத்தட்ட சர்வ லாபம் தான். எப்படி 8 8 16ங்கிறப்ப 8 பவர்ஃபுல், 8 மறுபடியும் 2 தடவை 8 கூட்டுறப்ப 16 வருமா, அது டபுள் பவர்ஃபுல். அதனால 16 எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா 2 3 கம்பெனி வச்சிருக்காங்க, 4 5 கம்பெனி வச்சிருக்காங்க, என்னால பார்க்க முடியல, எல்லா மேனேஜரை போட்டு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப 16 வச்சிருந்தா ஈஸியா அவங்க வச்சிருக்கிற மேனேஜரே அவங்களுக்கு நிறைய ரன் பண்ணி தருவாங்க. லாபம் தானா வரும். இவர் அந்த கம்பெனிக்கு போக வேண்டியதே இல்லை. அதான் சர்வ லாபம் அப்படிங்கிறது. ஒரு நிறைய கம்பெனி பிரான்ச் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, நகைக்கடை பிரான்ச், நிறைய துணிக்கடை பிரான்ச், அந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்ச் வச்சிருக்கிறவங்க அவங்களோட போன்ல கண்டிப்பா 16 இருக்கு. நான் சர்ச் பண்ணிருக்கேன். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் 16 வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 16 அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாத்துக்குமே 16 ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த 11ஓட ஒரு வேலை நடக்கும். அந்த மாதிரி பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்க, எனக்கு பிரான்ச் வச்சிருக்கிறவங்க 16 வச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. அந்த மாதிரி பிரான்ச் வச்சு என்னோட பிரான்ச்ல ரொம்ப லாஸ் ஆகுது, என்னால லாபத்தை எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, இல்ல 2 3 கடை வச்சிருக்கேன், பர்னிச்சர் ஸ்டோர் எல்லாம் வச்சிருக்கேன், என்னால லாபம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க 16 உங்களோட செல்போன் நம்பர்ல கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது நீங்களா தன்னிச்சையா 16 கொண்டு வந்து வைக்காதீங்க. உங்க ஜோதிடர் அணுகி, ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்க ஜாதகத்துக்கு 16 ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டுட்டு வைங்க. நான் மீண்டும் அதான் சொல்றேன். போன மீட்டிங்ல அதான் சொன்னேன். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த நான் வச்சிருக்க நம்பர் எனக்கு சரியா, என் பொண்ணு வச்சிருக்க நம்பர் சரியா, நிறைய கூப்பிட்டு கேட்டாங்க. எல்லாருமே ராஜநிலை நம்பர் தான் வச்சிருக்காங்க, நான் தப்பே சொல்லல. ஆனா அவங்களுக்கு நெகட்டிவான நம்பர் வச்சிருக்காங்க. சாரோட முதல்ல சொன்னாரு, உங்களோட நெகட்டிவான நம்பர் எல்லாமே ராஜநிலை நம்பர் தான். ஆனா அந்த நம்பர் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுத்துரும். அதை வந்து நீங்க தான் பாத்துக்கணும். அதனால தன்னிச்சையா நம்பர் எடுக்காதீங்க, ராஜநிலை ஜோதிடர் அடிக்கி நம்பர் எடுங்க அப்படின்னு நான் சாரோட சொன்னாரு. நானும் அதுதான் சொல்றேன். நான் போன மீட்டிங்ல நிறைய தடவை சொன்னேன் தன்னிச்சையா எடுக்காதீங்கன்னு. எனக்கு வந்த கால்ஸ் கிட்டத்தட்ட 40-50% எதர்ச்சியா அவங்கவுங்க செல்போன் கடையில போய் அவங்கவுங்கள ஒரு நம்பர் ராஜநிலையில சொல்ற நம்பர் எல்லாம் எடுத்து கூட்டி தொகையும் வச்சு யூஸ் பண்றாங்க. ஆனா யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதை எடுத்து 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஒருத்தர் என்னன்னா,
இது எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காரு. அவர் கால் எடுக்கவே எனக்கு 3 நாள் ஆச்சு. ஆனா 3 நாள் அத்தனை மெசேஜ் போட்டுட்டே இருந்தாரு. சரி என்னடா அப்படின்னு எடுத்து பாக்குறப்பதான் அவர் நம்பர் ஃபுல்லா ராஜநிலை நம்பர். ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஃபுல்லா நெகட்டிவிட்டி நம்பர். அப்புறமேட்டு அவருக்கு நம்பர் எடுத்து இந்த விளக்கம் எல்லாம் சொல்லி நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களா எடுத்து நீங்களா மாட்டிக்காதீங்க. இதான் 16ஓட சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது 20ங்க. 20னா ஒரு ஒரு திடீர் ஒரு முதலீடு போட்டு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொழிலே பண்றாங்க. அந்த திடீர் முதலீடு போட்டே டக்குன்னு லாபம் வந்துடும். நான் ஒரு தடவை இப்பதான் தொழில் தொடங்கினேன், இப்பதான் முதலீடு போட்டேன், அந்த முதலீடு போட்டோன்னே எனக்கு லாபம் சரி லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து 20 தாங்க. இந்த திடீர் யோகம், திடீர் முதலீடு போட்டு எடுக்கிறதால அந்த 20 செம்ம வேலை செய்யும். எப்படின்னா நாங்க அந்த நம்பர் எடுத்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கும். சார் நீங்க டவுனா போயிட்டு இருக்கலாம், நீங்க திடீர்னு ஒரு முதலீடு போட்டு எடுக்கிறேன்னா புதுசா ஆரம்பிக்கிறேன்னா இந்த 20 வச்சு பாருங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு அவங்க ஜாதக பிரகாடி வாங்கி நாங்க 20 வச்சு கொடுத்தப்ப ஒரு தடவை போட்ட முதலீடு எனக்கு நல்ல இன்க்ரீஸ் வந்துருச்சு. ஆனா அந்த தொழில் எனக்கு பெரிய அனுபவம் இல்ல, சிம்பிளா இப்பதான் நான் உள்ள போயிருக்கேன், ஆனா நல்ல லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 20 ஸ்பெசிபிக்கா 2 தடவை 3 தடவை 4 தடவை நாங்க பார்த்து அந்த 20 தேர்ந்தெடுத்து 20 இந்த வேலை செய்யுது. ஏன்னா சார் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துட்டாரு பொக்கிசமா, இருந்தாலும் நாங்களும் அதை பாக்குறப்ப ஆமா அது உண்மையா வேலை செய்யுது, யாரு ஜாதகத்துக்கு 20 ஒத்து வருதோ அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு முதலீடு நல்லா வருது, அது திடீர் லாபம் வருது, ரொம்பவே நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நாங்க 20 சொல்றோம். ஓகேங்களா? திடீர் யோகம், திடீர் முதலீடு போட்டு லாபம் எடுக்கிறவங்க 20 வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது 22ங்க. எங்க ஃபேக்டரி நல்லா போகுதுங்க, நிறைய லாபம் வருதுங்க, தொழில் விருத்தி ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு நல்ல முதலீடும் வருது. ஆனா நாங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், ஆனா அங்க கூட்டம் வரல எங்களுக்கு. முதல்ல கடையில வர்ற கூட்டம் 2வது கடையில வரல, 3வது கடையில வரல. அப்படிங்கிறப்போ நீங்க 22 யூஸ் பண்ணுங்க. 22ங்கிறது நாங்க பல மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். ஒருத்தரை கவர்ந்து இழுத்துட்டு வர்றது. ஏன்னா 2 2 4 ராகுனா ஒரு கூட்டத்தை கவர்ந்து இழுத்துட்டு வர்றது. 22 உங்க போன் நம்பர் யூஸ் பண்றப்ப உங்களோட கடைக்கு கூட்டங்கள் வரும். கூட்டம் வரதோட சேர்த்து உங்களுக்கு வியாபாரமும் நல்லா ஆகும். 22 ஸ்பெஷல் தான். ஆனா 22 யார் யூஸ் பண்ணமோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி 22 திருமணத்துக்கு நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். என்னங்க போன மீட்டிங்ல திருமணத்துக்கு சொன்னீங்க, இந்த மீட்டிங்ல கடை கூடத்துக்கு சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. அது திருமணத்துக்கும் வேலை செய்யும், கடை கூடத்துக்கும் வேலை செய்யும். அதுதான் சார் மாதிரியே சொன்ன மாதிரி எந்தெந்த ஸ்தானத்துல உங்க போன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த வேலை செய்யும். உங்களுக்கு திருமணம் வேணும் அப்படிங்கிறப்ப உங்களோட 2ஆம் வீட்டுல வைக்கணும். தொழில் நல்லா விருத்தி ஆகணும் அப்படின்னா 4ஆம் வீட்டுல வைக்கணும். ஓகேங்களா? 26ங்க. 26 அப்படிங்கிறது ஒரு காரிய தடை இல்லாம வெற்றியோட அடுத்தடுத்து வளர்ற வந்து ஒரு காவிய சம்பத்துன்னு சொல்லலாம். சம்பத்து அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தானே. ஏன்னா ஏற்கனவே பணம் தானே நமக்கு எல்லாமே. உங்களுக்கு லம்பா வர்றப்ப அது பொக்கிஷமா தானே தெரியும். அதனால நம்ம வந்து அதை சம்பத்துன்னு சொல்றோம். எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் நிறைவா இருக்கேன் அப்படிங்கிறப்ப அது வந்து காவிய சம்பத் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி இன்னைக்கு, இது 26. அது நம்மளோட சனிமாவோட நம்பர் தான். இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சனிபாவோட வச்சிருக்காங்க அந்த பழைய தொழில்கள் விடாம, அப்பா தொழில் அப்பா செஞ்சாரு, தாத்தா செஞ்சாரு, அதே தொழில் நானும் செய்யறேன், என் பையனும் அதே செய்யறேன், அந்த பரம்பரை தொழில் வரதெல்லாம் இந்த 26 வருவாங்க. 26 நம்பர் அவங்க போன் நம்பர் யூஸ் பண்றப்ப நான் சொல்லுவேன், சார் நீங்க அப்பா தொழில் பண்றீங்களான்னு கேட்டுருவேன். ஆமாங்க பரம்பரையா வர தொழில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த தொழில் வந்து அவங்களுக்கு பிக்கப் ஆகி நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு அப்பா செய்யற தொழில் பையனுக்கு ஒத்து வராது, தாத்தா செஞ்ச தொழில் வந்து பேரனுக்கு ஒத்து வராது, அப்பா செய்வாரு பேரனுக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி அது டிராப் ஆயிடும். ஒரு தலைக்கட்டு 2 தலைக்கட்டோட அந்த தொழில் நின்று போயிடும். ஆனா இந்த 26 யூஸ் பண்ணப்ப தலைக்கட்டா அந்த பழமைவாதியா அந்த தொழில் அப்படியே செஞ்சுட்டே இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பும் அந்த 26 நம்பர் கொடுக்குது. அப்ப இந்த பரம்பரை தொழில் செய்யறவங்க அந்த 26 யூஸ் பண்றப்ப இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? 29 அப்படிங்கிறப்ப அது பெரிய செல்வாங்க. இந்த எல்லா நம்பரும் சேர்ந்து 29க்குள்ள அதாவது இருக்கிற மாதிரி ஒரு பால் பாக்கியம். எனக்கு வந்து தொழில் அமைஞ்சிருச்சு, ஃபேக்டரி நல்லா போகுது, லாபம் வருது, நிறைய விருத்தி ஆயிடுச்சு, நான் வேற 2 3 பிரான்ச் ஆரம்பிச்சுட்டேன், திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் கிடைச்சிருச்சு, நான் வீடு வண்டி வாங்கினேன், எல்லாம் செட்டில் ஆயிட்டே அப்படின்னு உட்காரவங்களுக்கு இந்த 29 கண்டிப்பா அவங்க போன் நம்பர்ல இருந்திருக்கும். அப்படி இருந்த உண்மையாவே அவங்க வந்து கொடுத்து வச்ச நபர்கள் தான் இருக்கும். 29 வந்து பால் பாக்கியம். இப்ப இந்த எல்லாம் சேர்ந்து மொத்தமா எனக்கு ஒரே இதுல கிடைக்கணும் அப்படின்னா 29 வந்து நீங்க உங்க போன் நம்பர்ல வச்சுக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, இப்ப என்னோட மனைவி வந்து எனக்கு அழகா அமையணும், நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னா நீங்க 29 மனைவி ஸ்தானத்துல வைக்கலாம். ஏன்னா 29 மனைவி ஸ்தானத்துல வைக்க முடியாது, அந்த டிஜிட்டல் வராது. அதனால நீங்க பின் நம்பர்லாம் போட்டுக்கலாம். ஏடிஎம் பின் நம்பரு, கையில எழுதுறது, அந்த மாதிரி மனைவி அழகா வர்றேன், நான் நினைச்ச மாதிரி வரணும் அப்படிங்கிறப்ப இந்த 29 பால் பாக்கியம் கொடுக்குற நம்பர்ல நீங்க கையில எழுதுறப்ப மனைவி அந்த மாதிரி வரும். என்னோட குழந்தை படிக்கல, கொஞ்சம் சிரமப்படுது, ஞாபக மறதியா இருக்கு அப்படிங்கிறப்ப குழந்தை ஸ்தானத்துல இது வைக்கலாம். எனக்கு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருச்சுப்பா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை 29ல
குடும்பஸ்தானத்துல வச்சீங்கன்னா இதை விட சிறப்பா இருக்கும். நாங்க மேக்சிமம் அந்த 29 வர்ற மாதிரி தான் அதிகபட்சம் பார்ப்போம். ஆனா எல்லாத்துக்குமே 29 ஒத்து வராதல்ல, அதான் பெரிய பிரச்சனை. ஒரு சிலருக்கு 29 வரை அவங்க பாக்குறப்பே நல்லா செல்வாக்கோட எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கும். இதாங்க பண வரவுக்கான நம்பர். பண வரவுக்கான நம்பர் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா சொல்லிட்டே போலாம். ராசிநிலை நம்பர் எல்லாமே நல்ல நம்பர் தான். நான் ஒரு 8 நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 26ஆம் தேதி. அதனால உங்களுக்கு 8 நம்பர் சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்க. உங்க ஜாதகத்துக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு ராசிநிலை ஜோதிடத்தை கேட்டுட்டு நீங்க உங்க நம்பர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. நாங்க சொல்றது ஒரு கட்டமா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் 16 யூஸ் பண்ணேன் எனக்கு சூப்பரா இருக்கு, 4 நம்பரை யூஸ் பண்ணேன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றப்பதான் உங்களோட உணர்வு புரியும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்றப்ப என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு தோணும். நீங்க அனுபவிக்கிறப்ப ஆமாப்பா அது உண்மைதான், எண்கள் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? இப்ப 9 கிரகங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணவரவுக்கான எண்கள் சொல்லிட்டு அதோட குறியீடுகள் அப்படிங்கிறப்ப நமக்கு 9 நவகிரகங்களோட குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நவகிரகங்களோட 9 நவகிரகங்களோட குறியீடுகள். தனித்தனியா கையில் எழுதிட்டு வந்தா லேட் ஆயிரும் அப்படின்னா ஒரே பேப்பர்ல எழுதிட்டு வந்து நான் உங்களுக்கு கலரும் அடிச்சு காட்டியிருக்கேன். சூரியன்னா என்ன கலர், சந்திரனா என்ன கலர், செவ்வாய்னா என்ன கலர் அப்படின்னு நான் உங்களுக்கு 9 கிரகத்தோட கலர்கள் அடிச்சிருக்கேன். கிரகங்களும் மேல எழுதியிருக்கேன். இந்த சிம்பிள் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த சூரியன் அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டு ஒரு புள்ளி வைக்கிறதான் சூரியன். அந்த சூரியன் எதுக்கு பயன்படுத்தலாம்? ஒரு அரசாங்க வேலைக்காக பயன்படுத்தலாம். ஒரு உயரமான கட்டடம், பில்டிங் மேல பில்டிங் நான் எடுக்கிறேன். அந்த பில்டிங் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு அப்ரூவ்டு வரமாட்டேங்குது, பில்டிங் மேல வரமாட்டேங்குது, எனக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க இந்த சூரிய பகவானோட குறியீடு பயன்படுத்தலாம். என்னோட தந்தைக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என் தந்தைக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அந்த குறியீடு பயன்படுத்தலாம். ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது, இல்ல தற்சமயம் இப்ப 2026 எலெக்ஷன் வருது, நான் ஒரு தலைவராக போறேன், அந்த தலைவர் பேர்ல நிறைய போட்டி இருக்கு, என்னோட சிம்பிள் நான் வந்து சூரியனை இயக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ரவுண்டு போட்டு உள்ள ஒரு புள்ளி வச்சிருந்த சூரியனோட சிம்பிளை நீங்க இயக்கலாம். இந்த சூரியனோட சிம்பிள் எது இருக்குலாம் யூஸ் ஆகுனா அரசியல் உதவி கிடைக்கும், அரசியல்வாதிகிட்ட இருந்து உதவி கிடைக்கும், அரசுகிட்ட இருந்து உதவி கிடைக்கும், அரசாங்க சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும், காரிய தடைகள்லாம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா சூரியனாவே உங்களுக்கு பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்ட அரசாங்கம், உயரமான கட்டடம். ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு எழுதுறப்ப அந்த கட்டடத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு பெருமையாவும் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சூரியன் தான். ஓகேங்களா? அந்த சூரியனோட சிம்பிள் நீங்க இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது சந்திரன். சந்திரன் அப்படின்னாவே ஒரு மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க. நம்பர் எடுக்க வர்றவங்க எனக்கு இந்த நம்பர் ஓகேவா, இந்த நம்பர் ஓகேவா, ஃபேன்சி நம்பரா கொடுங்க, ஏன் நீங்க மட்டும் எனக்கு இந்த நம்பர் வைக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு அந்த நம்பர் வச்சிருக்கீங்க, என் மனைவிக்கு அந்த நம்பர் வைக்கிறீங்க, எனக்கு இது கொண்டு வர மாட்டேங்க, நிறைய கன்ஃபியூஷன். அப்ப அவங்க ஜாதகத்தை பாக்குறப்ப சந்திரன் ரொம்ப வீக்கா இருப்பாரு. அந்த மனசு அப்படிங்கிறது ஒரு தெளிவே கிடைக்காது. நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கிறோம், நம்ம ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்கிறோம், அவங்க நமக்கு நல்ல நம்பரை தானே எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த மனசு ஏத்துக்கிறது இல்லை. அப்ப அந்த மனசு குழப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சந்திர பகவானோட குறியீடை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், மனக்குழப்பம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க சந்திரனோட இதை பயன்படுத்தலாம். ரெண்டாவது தாய்க்காக தாய்க்கு உடம்பு சரியில்லை, என்னோட அம்மா கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க சந்திரனா இயக்கலாம். ரெண்டாவது இந்த ஹோட்டல் தொழில் வச்சிருக்காங்களா, உணவு சார்ந்த தொழில் எல்லாமே ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பேக்கரி வச்சிருப்பாங்க, அப்புறம் டிஃபன் சென்டர் வச்சிருப்பாங்க, இந்த உணவு சார்ந்த தொழில் எல்லாமே நீங்க சந்திரனை இயக்கலாம். அந்த சந்திரன் உங்க ஜாதகம் நல்லா இருந்தாதான் நீங்க ஹோட்டல் தொழில் செய்ய முடியும். அப்ப செய்யறப்ப நீங்க சந்திரனையும் சேர்த்து இயக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பண்ணைகள்லாம் வைப்பாங்களா, ஏன் பண்ணைகளை குறிப்பிட்டு எடுத்தேன்னா எங்கிட்ட பேசுன ஒரு 2-3 பேர் விவசாயிகள் சமையல் பண்றவங்க, ரொம்ப ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, இதுக்கெல்லாம் நீங்க எப்படி நம்பர் எடுப்பீங்க, எப்படி எங்களை ரன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்பர் நம்ம ஆசான் வந்து எடுத்து வச்சிருக்காருங்க, அந்த நம்பர் எடுத்து வச்சு உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த சமையல் அப்படின்னா சந்திரனோட நம்பர் கரெக்டா ஸ்பெசிபிக்கா எடுத்து அங்க வைக்கணும். அவங்க தொழில் ஸ்தானத்துல அவங்க ஜாதகத்திலே சந்திரனோட நம்பர் நல்ல நம்பரா இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் அவங்களுக்கு ஓகேவான்னு பார்க்கணும். சரிங்களா? இங்க வந்து சமையல் அப்படிங்கிறப்ப சந்திரன் மட்டும் வராது, செவ்வாயும் வரும். ஏன்னா அடுப்பு இல்லாம அவங்க சமையல் பண்ண முடியாது இல்லையா, அப்ப சந்திரன் செவ்வாய் ரெண்டையுமே பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு நான் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி நம்பர் வச்சா உங்க சமையல் கலையை நல்லா போகும், நீங்க செய்யறது டேஸ்டா இருக்கும், உங்களை நிறைய விரும்பி வெளி ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நான் சொன்னேன். அதனால இந்த பண்ணை சமையலுக்கே நான் எழுதிட்டே வந்தேன். ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னா உடல் வலிமையா இருப்பாங்க, ஒரு பாடி பில்டரா இருப்பாங்க. அந்த ஜிம்மு வச்சிருக்கவங்களா செவ்வாய் ரொம்ப யூஸ் பண்ணலாம். அப்புறம் காவல்துறை போறவங்களுக்கு, மிலிட்ரி, காவல்துறை, ரொம்ப கடினமா வேலை செய்யறவங்க, இந்த சமையல் பண்றேன்னு சொன்னாங்களா, அடுப்புல வேலை செய்யறவங்க, மிஷினரிக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பகவானை நல்லா இயக்கலாம். ஓகேங்களா? இப்ப சார் சொன்ன மாதிரி
நம்ம மேடம் மலையரசி மேடம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்க இல்லையா, காவல்துறையில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்ப அந்த நம்பரோட சேர்ந்து நம்ம அந்த சிம்பிளை இயக்கிறப்ப இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. ஓகேங்களா. ரெண்டாவது பற்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம செவ்வாயை கொஞ்சம் இயக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்காக நம்ம இயக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம புதன் பகவான். புதன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து கணக்காளர், படிப்பு, ரொம்ப அறிவு கூர்ந்த சிந்தனை, ஜோதிடம், வித்தை கலை இது எல்லாமே சொல்லலாம். ஓகே. நமக்கு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வருது, ஒரு பத்திரம் எழுதுனா அந்த பத்திரம் தப்பா போச்சு, டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நவகிரகம் கோயிலுக்கு போய் நம்ம வந்து புதனை கும்பிடுவோம். அப்ப நம்ம இந்த சிம்பிளை போட்டு இல்லைன்னா புதனோட நம்பர் ஏதாவது எடுத்து வச்சு, மேக்சிமம் நம்பரை நாங்க நிறைய கொடுப்போம். ரொம்ப சூட்சமமா டக்குன்னு வேலை செய்யணும், இது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, இவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னாதான் நாங்க இந்த வந்து சிம்பிளை கொடுப்போம். ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் காதுல வாங்கிட்டு செஞ்சா பரவாயில்ல, சரி நான் வந்தா வரட்டு வராட்டி போட்டு சும்மா கையில எழுதுறாங்க. அப்படி எல்லாம் எழுதுனா உங்களுக்கு பிரபஞ்ச வழியே விடாது. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீவர் தான், இருந்தாலும் நான் அந்த கருத்துறதுக்கு வரணும். இறைவா என்னை எப்படியாவது கொண்டு போய் என்னோட சென்டர்ல சேர்த்திரு, நான் என்னோட நம்பர் எல்லாம் பார்க்கணும், ஆசானை பார்க்கணும், இந்த மீட்டிங் நல்ல முறையா பேசி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்தேன்னா அது பிரபஞ்சத்தோட கும்பிடம் கிடைத்தா இத்தனையும் மீறி என்னால வர முடியுது. ஓகேங்களா. அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பொறுமையா, நிதானமா, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையா நீங்க செஞ்சீங்கன்னா தான் எண்ணும் வேலை செய்யும், குறியீடுகளும் வேலை செய்யும். ஏன்னா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா. ரெண்டாவது குரு பகவான் அப்படின்னா நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு குரு பகவானை இயக்குவோம். பெரிய பணம் வருதுங்களா, பேங்க்ல இருந்து பெரிய பணம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கிறப்போ, நம்ம ஒரு பேங்க்ல இருந்து பேங்க் எட்டு போறோம், நம்ம எத்தனை நியூஸ் கேட்டிருக்கோம், பேங்க் டு பேங்க் மாறுறப்ப பணம் காணாம போச்சு, திருட்டு போச்சு, ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். இல்ல நம்ம பேங்க் போறப்ப இந்த காரியம் நமக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு உங்க ஜாதகத்துக்கு தகுந்த நம்பரை எழுதிட்டு குறிப்பிட்ட டயத்துல அந்த காரியத்தை தொடங்கணும். இதுதாங்க ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஸ்பெசிபிக்கா தனியா என்ன வேணாலும் நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா அந்த நம்பர் இயக்குற நேரம்னு ஒண்ணு இருக்குங்களா. இன்னைக்கு நான் கரெக்டா எனக்கு ஒரு பார்சல் வர வேண்டியது இருந்துச்சு, நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். நான் நினைக்கவே இல்லை, கரெக்டா அந்த பார்சல் வந்து பஸ் கிளம்புறப்ப அவரு கரெக்டா கொண்டு கொடுத்தாரு. கரெக்டா 10:33. நான் அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இது நமக்கு ஒரு நல்ல பிரபஞ்சம் நமக்கு ஒரு நன்மை கொடுத்துருக்கு அப்படின்னு. அந்த கிடைக்கிற ஒரு பொருள் நம்ம கையில கிடைக்கிற டைம் கூட நமக்கு ஒரு நல்லதா இருந்தா நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேங்களா. அதனால இந்த பணத்தை கையாளுறப்ப நீங்க குருவோட சிம்பிள், குருவோட நம்பர் இதெல்லாம் இயக்கலாம். கல்லூரி சேர்த்த முடியல, ஒரு குழந்தைக்கு இப்ப +2 முடிக்கிறாங்க, நான் எந்த கல்லூரிக்கு சேர்றது, இந்த கல்லூரி எனக்கு நல்லா இருக்குமா, எந்த திசையில போய் சேர்றது அப்படிங்கிறதுலாம் பேரண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா நானும் எங்க குழந்தைக்கு ஒரு காலேஜ் சேர்த்துறப்ப ஒரு 6 மாசம் திண்டாடணும், எதை படிக்கிறதுன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு பாடு. ரெண்டாவது எந்த காலேஜ் நல்லா இருக்கும், ஏன்னா காலேஜ் சேர்த்துறப்ப கேம்பஸ் இன்டர்வியூ, இந்த காலேஜ்ல படிச்ச லைஃப் லாங் ஒரு பேர், இதெல்லாம் பார்த்து தொலைவருக்குள்ள ஒரு 6 மாசம் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி +2 படிச்சுட்டு அடுத்து காலேஜ் போறவங்கள கண்டிப்பா கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா குருதான் உங்களுக்கு மேற்படிப்பு கொடுக்குறவரு. அப்ப குருவோட சிம்பிள், உங்க குழந்தைக்கான குருவோட நம்பர் அதெல்லாம் எழுதுறப்ப உங்களுக்கு காலேஜ் ஈஸியா கிடைக்கும். உங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி, பீஸாக்கு தகுந்த மாதிரி நீங்க ஈஸியா நீங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கண்டிப்பா கிடைக்கும்னா அந்த எண்கள் உங்களை இயக்கி கொண்டு போகும். சரிங்களா. ரெண்டாவது சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரன் வேண்டாம்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுக்கிரனுக்கு 2 காரகத்தை, ஒண்ணு மனைவி, ஆண்களுக்கு மனைவின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பணம், லிக்விட் கேஷ்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 வருதா, அது வந்து லிக்விட் கேஷ். ஒரு 10 லட்சம் வருதுன்னா குருவோட காரத்துவம் பல்கா வர்றது. ஓகேங்களா. ஆனா எனக்கு ஒரு 2,000 வருது அப்படின்னா அது சந்திரனோட காரத்துவம். அப்ப எனக்கு 2,000 வரதை எதிர்பார்ப்பீங்களா இல்ல 10,000 வரதை எதிர்பார்ப்பீங்களா? 2,000 வர்றவங்க 10,000 எதிர்பார்ப்பாங்க, 10,000 வர்றவங்க 10 லட்சம் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீஸ் தானே எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி சுக்கிர பகவானை இயக்கிறப்ப அதாவது மனைவியும் கிடைக்கும், உங்களுக்கு பணமும் கிடைக்கும். சுக்கிரனை எங்க இயக்குவீங்க, உங்களோட குடும்பஸ்தானத்திலயோ மனைவி ஸ்தானத்திலயோ வைக்கிறப்ப உங்களுக்கு அழகான மனைவி வரும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே கெப்பாசிட்டியெல்லாம் உங்களுக்கு மனைவி வரும். அதே உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற சொத்து ஸ்தானத்திலயோ அல்லது தொழில் ஸ்தானத்திலயோ இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும். ஓகேங்களா. சுக்கிர பகவானை நம்ம எப்படிலாம் இது பண்ணிக்கலாம். நான் ஒரு கார் எடுக்க போறேன், கொஞ்சம் நல்ல காரா வேணும், ஆடம்பரமா வேணும், பார்க்க அழகா இருக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க வந்து சுக்கிரனை இயக்கலாம். உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட நம்பர் எடுத்து வச்சு எழுதலாம், அல்லது குறியீடு கொடுத்துருக்கீங்களா அந்த குறியீடை யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு 48 நாள் 22 நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும், நீங்க நினைச்ச மாதிரி காரு, நீங்க நினைச்ச மாதிரி கலர்ல, நீங்க நினைச்ச மாதிரி விலையில கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்காக 1 கோடி ரூபாய் காரு 10 லட்சத்துக்குள்ள எதிர்பார்க்க கூடாது. நமக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதே தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 2 வீலர் எடுக்கிறோம், நமக்கு பிடிச்ச வண்டி, நம்ம பணமே கொடுத்து எடுத்தா கூட நமக்கு பிடிச்ச வண்டி கிடைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் கிடைக்க அந்த சுக்கிர பகவான் ரொம்ப உதவி செய்வார். ஓகேங்களா.
அடுத்து சனி பகவான். சனி பகவான் எப்படியுமே கர்மாக்காரகன்னு சொல்லலாம், இன்னொன்னு வேலைக்காரகன், அதாவது தொழில்காரகன்னு சொல்றான். தொழில் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா தொழிலை வச்சுதான் நமக்கு பணமே வருது. ஓகேங்களா? அவர் என்ன செய்யறா, தொழில் ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுப்பாரு. ரெண்டாவது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கொடுப்பாரு. சனி பகவான முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும். அப்புறம் கால் பிரச்சனை ஒருத்தருக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க சனி பகவான யூஸ் பண்ணலாம். ஒரு சில என்னன்னா, நான் இப்ப வந்து ரொம்ப வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு போகல, எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அங்க சனி ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்க பூர்வ புண்ணியத்துக்கு போறீங்க, உங்க குலதெய்வத்தை மிதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சனி பகவான் நாங்க ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. ரெண்டாவது, நீங்க முன்னோர்களுக்கு திரி தர்ப்பணம் கொடுக்கல, நான் இந்த வருஷம் கொடுக்க போறேன், கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சனி அங்க ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் என்னால கொடுக்க முடியல, திரி தர்ப்பணமா அப்படின்னா என்னன்னு கேட்கிற கஸ்டமரை நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு விளக்கம் சொல்லி இது செய்யணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி திரி தர்ப்பணம் கொடுக்காத நபர்களுக்கு சனி பகவான் அங்க ஆக்டிவேட் ஆக மாட்டார். அப்ப பாக்குறப்ப அவங்களோட ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப வீக்கா இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த கர்மா செயல்பட்டுட்டே இருக்கும். இவன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப நீங்க அந்த கஷ்டத்துக்குள்ளதே இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப முன்னோர்களை வணங்கணும், குலதெய்வத்தை போகணும், நமக்கு கர்மா கொஞ்சம் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க ஏற்கனவே சனி பகவானை இயக்கலாம். இயங்காம இருந்தா கூட இனிமேல் இயக்கிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது நவகிரக வரிசையில 8வது இருக்கிறது நம்ம ராகு பகவான். ஓகேங்களா? ராகு எப்படின்னா வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு தொடர்புகள், ரொம்ப எப்பயுமே ராகுனா வெளிநாடு மட்டும் எடுக்கக்கூடாது. ரகசிய முதலீடுகள், நம்ம ஷேர் மார்க்கெட்ல போடுறோம் இல்லைங்களா? நம்ம ஷேர் மார்க்கெட்ல முதலீடு போடுறது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம போடுற பணம் தான், ஆனா அது ரகசியமா வெளியே வருது இல்லையா? அதுவும் உங்களுக்கு ராகு பகவானோட காரகத்துல வரும். அந்த மாதிரி பெரிய பெரிய பணம், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஃபைனான்ஸ் பண்றவங்க, இதெல்லாமே அவரோட இதுதான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சொத்துக்கள் எப்படி செய்யறோம்னா, சட்டவிரோதமான சொத்துக்கள் செய்யறோம், சட்டவிரோதமான பணப்புழக்கம் எல்லாம் இதெல்லாம் ராகுவோட காரகத்துவத்துல வரும். இதெல்லாம் உங்களுக்கு ராகு இயங்குதா, நம்ம வரி கட்டாம இருக்கிறோமா அதெல்லாம் செக் பண்றப்போ உங்களோட ராகு இயங்குறாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த ராகு இயக்கணுமா வேண்டாமான்னு அது உங்களோட முடிவுதான். நம்ம கரெக்டா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், சட்ட ரீதி என்ன நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க ராகு இயக்கி அந்த வரி கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்க ராகு இயக்கிறப்ப நீங்க வந்து எந்த சிக்கலையும் சிக்காம இருக்க முடியும். ஏன்னா ராகுங்கிறப்ப சமுதாயத்துக்கு கட்டுப்படாத கிரகம். சரியா? கொஞ்சம் நெகட்டிவிட்டி கொடுத்துருவாரு. அதனால அவரை இயக்கிறப்ப இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா நம்ம நேர்மையா இருந்து செய்யறப்ப இன்னும் பிளஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது கேது பகவான். எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா வாழ்க்கையில, நான் பாடி திருவண்ணாமலை மாசம் போய் சுத்திட்டு அப்படியே சிவான்னு இருந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கேது பகவான் தாராளமா இயக்கலாம். அவரு ஆன்மீகத்தை கொடுப்பாரு. ரெண்டாவது சன்னியாசத்தை கொடுப்பாரு. ரொம்ப அமைதி, பொறுமை, அதான் அந்த கேது பகவானாவே அந்த சன்னியாசிக்கான குணத்தை அப்படியே கொடுத்துருவாரு. நிறைய பேர் பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அங்க கேது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்லயே சில முன்னோர்கள், சில பெரியவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. 10 வார்த்தை பேசினா 1 வார்த்தை பதில் சொல்றவங்களுக்குன்னா அவங்க இயற்கையாவே கேது பகவான் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். என் குழந்தை பேசவே மாட்டேங்குது, அமைதியாவே இருக்கு அப்படின்னா உங்க குழந்தைகிட்ட கேது பகவான் இருக்காது. அந்த நம்பர் ஏதாவது செயல்பட்டு இருக்குது, இல்லைன்னா அவங்க ஜாதகத்துல கேது வந்து கொஞ்சம் வீரியமா இருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கு, நம்ம பேசாதவங்களுக்கு பேச வைக்கிறதுக்கு இந்த கேது பகவானவே இயக்கலாம். அவரோட குறியீடு போட்டு கொடுக்குற டயத்துல இயக்கிறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல அவங்களோட அமைதியை கலைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நவகிரகங்களை இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த கேதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய சொல்லிட்டு போலாம். நான் ஒரு சில பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பேசுற நபர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு வழிவிட்டுட்டு நான் வந்து இந்த 9 நவகிரகங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பணவரவுக்கான இது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பணம் தான் ரொம்ப முக்கியம். இங்க ராஜநிலை குடும்பத்துக்கு மஸ்ட் ஒரு நன்றி செலுத்திக்கணும். எனக்கு இங்க வர ரொம்ப பிடிக்க காரணம் வந்து பெரியவாவோட போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவா ஏற்கனவே சார் சொன்னாரு, நான் அவரை நேர்ல பார்த்ததில்ல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இப்பதான் நான் அவரை உணர்ந்தேன். இங்க வரப்ப இந்த வைப்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஏன்னு சொன்னீங்கன்னா, பெரியவா ஒரு தடவை வந்து ஒரு 200 பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு அவரோட பக்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா அன்னதானம் கொண்டு வர நபர் வந்து அன்னைக்கு முடியாத சூழ்நிலையா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அவரோட சிஷியர்கள் வந்து, சாமி இப்ப வந்து ஆளுக வந்துடுவாங்க, நம்ம அன்னதானம் போற டைம் ஆயிடுச்சு, ஆனா அன்னதானம் கொண்டு வர நபர் வந்து வர முடியாத சூழ்நிலையா இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவரு பெரியவாட்ட வந்து கேட்டிருக்காங்க. பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் எல்லா வேலையும் பண்ணு, உனக்கு குறிப்பிட்ட இடத்துல சாப்பாடு வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அமைதியா இருந்துட்டாரு அங்க கேது பகவான். அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாரு. இவங்களும் போய் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணுங்கிற எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு மணித்துளிகள் தான் இருக்கு. ஆனா எப்படி சாப்பாடு வருவாருன்னு இவங்களுக்கு தெரியல, சிஷியாவுக்கு தெரியல.
ஒரு 2-3 மணித்துளியில ஒரு கார் வருது, ஒரு பெரிய வண்டி வருது, ஒரு கார் வருது, ஃபுல்லா சாப்பாடு இறக்குறாங்க, பண்டல் பண்டலா இறக்குறாங்க. அப்ப சரின்ட்டு சரி சாப்பாடு வந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் போய் அன்னதானம் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு வந்து பெரியவாட்ட கேட்குறாங்க, பெரியவா இப்படி திடீர்னு எப்படி சாப்பாடு வந்துச்சு, அது எங்களுக்கு புரியவே இல்லை, ஏன்னா நாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க சாப்பாடு எப்படி கொடுப்போம்னு எதிர்பார்த்தோம், நீங்க என்ன சொன்னீங்க வரும் போன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தை தெம்புல நாங்க போயிட்டோம், ஆனா கரெக்டா அந்த மணி துளியில வந்துருச்சு, இது எப்படி அப்படின்னு அவங்க சிஷ்யா போய் பெரியவாட்ட கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த கொண்டு வந்தார்ல, சாப்பாடு கொண்டு வந்தார்ல, அவரை கூப்பிட்டு நீ எப்படி கொண்டு வந்தேன்னு பக்தாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் அவர் அந்த ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கொண்டு வந்த நபர்கிட்ட போய் இந்த சிஷியர்கள் கேட்கறாங்க, எப்படிங்க சார் உங்களுக்கு கரெக்டா இந்த டயத்துக்கு கொண்டு வரணும்னு தோணுச்சு, எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறப்ப, இல்ல நேத்து நைட்டு வந்து எனக்கு பெரியவா வந்து 200 சாப்பாடு இந்த மணித்துளிகளுக்குள்ள நீ இந்த இடத்துக்கு கொண்டு வான்னு சொன்னாரு, நான் காலையில எந்திரிச்சேன், என்னோட வேலையில விட்டுட்டு அந்த அந்த வேலையை செஞ்சுட்டு கரெக்டா அந்த மணித்துளிகளுக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன், இது எல்லாமே எனக்கு பகவான் கொடுத்தது, பகவான் சொன்னதா நான் செய்யறேன் அப்படின்னாரு. அப்பதான் இவங்க வியப்பா இருந்துச்சு, இந்த பகவானுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு 200 பேர் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவன் வரமாட்டான், இதுக்கு பதிலா நம்ம வேற ஆள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே தெரியுது. இங்க எல்லாமே கேது பகவான் தான் அந்த ரகசியத்தை கொண்டு வராரு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இந்த ராஜிலின்னு நம்பர் எடுக்கிறவங்களோ சில பேர் இந்த குடும்பத்துக்கு வந்து இது கூட இணைஞ்சு இந்த கத்தடுங்க பேசுறவங்களோ உண்மையாவே பெரியவோட ஆறுதல் ரொம்ப இருக்குன்னு நான் நம்புறேன். சார் கூட முதல்ல சொல்றப்ப எனக்கு வியப்பா இருந்துச்சு, அது யோசனை பண்ணி பாக்குறப்ப எனக்கு இந்த கதையும் ஞாபகம் வந்துச்சு. ஓகேங்களா? ராஜ்நிலை நம்பர் எனக்கு போன மீட்டிங் பேசுனதுக்கு இப்ப நிறைய பேர் நம்பர் எடுத்தாங்க, நிறைய பேர் அது நிறைய ஃப்ரீயாவே கேட்டாங்க, இது ஓகேவா அது ஓகேவா நிறைய கேட்டாங்க, நானும் பதில் சொன்னேன். ஆனா நிறைய பேர் எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஒரு சிலர் அமௌண்ட் கட்டி கூட எடுக்க தவறாங்கன்னா அங்க வந்து அவங்களோட கர்மா கொஞ்சம் வேலை செய்யுது. ஓகேங்களா? அப்ப நம்ம உண்மையாவே இறைவனோட அருள், பிரபஞ்சத்தோட அருள், இது நம்ம கத்துக் கொடுத்த ஆசனோட அருள், நம்ம பெரியவோட அருள் எல்லாமே இருந்தாதான் ராஜ்நிலை நம்பர் கூட எடுத்து கையில யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா நம்பர் எடுத்துட்டோம், சிம் கார்டு வந்துருச்சு, ஒரு தம்பிக்கு வந்து நம்பர் எடுத்துட்டோம், சிம் கார்டு கொடுத்துட்டோம், அந்த சிம் கார்டு எடுத்து செல்லுல போடுற கொஞ்ச நேரத்துல அவங்க பெரியம்மா உடம்பு சரியில்லை, அந்த பையன் வந்து பாண்டிச்சேரி போயிட்டான். இப்ப சிம்மு வந்து 10 நாளா வீட்டுல இருக்கு, சிம்ம தூக்கி செல்லுல போட்டா வேலை முடிஞ்சது, ஆனா போட முடியல. நீ பெரியம்மா உடம்பு ரெடியாகி வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிம்ம வாங்கி போட முடியும். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கர்மா வேலை செய்து பிரபஞ்சம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, உனக்கு இது காலகட்டம் இல்ல, உனக்கு இன்னும் காலகட்டம் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ராஜ்நிலை நம்பர் யாருக்கு அமையுமோ எப்பப்ப எடுத்து பயன்படுத்தி அதன் மூலமா நன்மை பெறணும்னு ஒரு தலையெழுத்து இருக்குதோ அவங்கதான் அதுக்குள்ள வர்றாங்க, எடுக்கிறாங்க, பயன்படுறாங்க. ஓகேங்களா? இதுல நான் ஏன் சொல்லிக்கிறேன்னா, ஒரு சிலருக்கு எடுக்க முடியாம தவற காரணம் இதுதான். ஓகேங்களா? அப்ப இங்க பரிபூர்ணமா பெரியவோட அருள் இருந்தா மட்டுமே இதை எடுக்க முடியல, நானும் ஒத்துக்கிறேன், அது நானும் உணர்றேன். ஓகேங்களா? எனக்கு கொடுத்த தலைப்புல பணவரவு பிளஸ் குறியீடு, நம்ம ஹாசனோட இது எல்லாமே நாங்க சொல்லிட்டேன். நான் மீண்டும் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ராஜ்நிலை ஜோதிடர்கள் யாரும் ராஜ்நிலை எண்கணித வகுப்பு எடுக்க மாட்டோம், எடுக்க கூடாது, நாங்க மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து எங்க ஆசனை நம்பி இருக்கோம், எங்க ஆசனை தான் எங்களுக்கு கத்து கொடுத்தது. இன்னும் வரைக்கும் எங்க ஆசனை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, இனி அடுத்த மாசம் எடுப்பாரு, அதுக்கு அடுத்த மாசம் எடுப்பாரு, சூப்பரா எடுப்பாரு, தெளிவா எடுப்பாரு, நைட்டா வீடியோ கொடுக்குறாரு. அவர் எந்தெந்த வீட்டுல போய் வாஸ்து பாக்குறாரோ அந்த வீட்டை அப்படியே எடுத்து இதுதான் வாஸ்து இப்படிதான் அப்படின்னு நீட்டா அளவு சொல்றாரு. ஓகேங்களா? அதனால நீங்க ராஜ்நிலை நம்பர் எடுக்கிறவங்க எடுக்கலாம், ராஜ்நிலை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க ஆசாமி கிட்ட சேர்ந்து ராஜ்நிலை குரூப்ல நீங்க சேர்ந்து தாராளமா படிக்கலாம். அதுல நிறைய நன்மை இருக்கு. நீங்க படிச்சு அடுத்தவங்களுக்கு நம்பர் எடுக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க வீட்டுக்கு நீங்க எடுக்கணும், நம்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா ராஜ்நிலை ஆசான்கிட்ட கூப்பிட்டு நீங்க பேசி கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆசானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இங்க நிக்க காரணமா இருந்த என்னோட தாய் தந்தைக்கும் பிளஸ் இந்த நண்பர்கள், இவங்க அந்த பொண்ணு பசங்களா இல்லைன்னா நாங்க வந்து கேமரால தெரிய மாட்டோம், இவங்க எல்லாத்துக்குமே அங்க ஒரு நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். பணம் தாங்க முக்கியம். நம்ம அவ்வை முதல் வள்ளுவரும் சொல்லி இருக்காங்க, பணமே பிரதானம். அந்த பணத்தை எண்களால ஈட்டுவது எப்படி, எந்த எண்களை எப்படி இயக்குவது என மிக சிறப்பாக பணத்தின் ரகசியத்தை வழங்கிய ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.